அதிமுகவில் விஷவிதை ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததே லீமா ரோஸ் தானாம். அன்றே வார்னிங் கொடுத்த கேசிபி. அதிமுகவில் ஏற்பட்டிருக்கிற உள்கட்சி மோதல் நாளுக்கு நாள் தீவிரம் அடைஞ்சிட்டு வரக்கூடிய நிலையில இந்த பிளவுக்கு பின்னணியில யார் இருக்காங்க அப்படிங்கிற விவாதமும் அரசியல் வட்டாரங்கள்ல சூடு பிடிச்சிருக்கு. குறிப்பா லால்குடி தொகுதி எம்எல்ஏ லீமா ரோஸ் பேரு இப்போ அதிகமா பேசப்பட்டு வருது. இந்த நிலையில லீமா ரோஸ் பத்தி அதிமுக முன்னாள் எம்பி கேசி பழனிசாமி எச்சரிச்சிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அணிக்கும் எஸ்பி வேலுமணி சி.வி. சண்முகம் தலைமையிலான அணிக்கும் இடையில ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு இப்போ வெளிப்படையான மோதலா மாறியிருக்கு. சட்டசபையில நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல கூட அதிமுக 2 அணிகளா பிரிஞ்சு வாக்களிச்சது. இந்த நிலையில வேலுமணி தரப்புக்கும் தாவேகாவுக்கும் இடையில தொடர்பு ஏற்படுத்தின முக்கிய நபரா லீமா ரோஸ் செயல்பட்டதா தகவல்கள் வெளியாயிருக்கு. குறிப்பா தேர்தல் முடிவுகள் வெளியான உடனேயே அதிமுக தாவேகா கூட்டணி பத்தி முதல்ல பேசினவங்கள்ல லீமா ரோஸும் ஒருத்தர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. முன்னாடியே இந்திய ஜனநாயக கட்சியில இருந்த லீமா ரோஸ் பின்னாடி எஸ்பி வேலுமணி மூலமா அதிமுகவுல இணைஞ்சதா அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்பட்டு வருது. அதுக்கு பின்னாடி அவங்க வேலுமணி அணி கூட நெருக்கமா செயல்பட்டு வந்ததாகவும் கூறப்படுது. நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முன்னாடி நடந்த அரசியல் ஆலோசனைகள்லயும் லீமா ரோஸ் முக்கிய பங்கு வகிச்சதா தகவல்கள் தெரிவிக்குது. குறிப்பா சென்னை எம்ஆர்சி நகர்ல இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் அலுவலகத்துக்கு முதல்வர் விஜய் நேர்ல போனப்போ அங்க லீமா ரோஸும் இருந்தது கவனிக்கத்தக்கது. அதுக்கப்புறமா அதிமுகவோட ஒரு தரப்பினர் வேலுமணி அணியும் தாவேகாவும் நெருக்கமா வர்றதுக்கு லீமா ரோஸ் தான் முக்கிய காரணம் அப்படின்னு குற்றச்சாட்டை முன்வச்சிட்டு வராங்க. அதே சமயம் வேலுமணி அணியினர் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுக்களை அரசியல் நோக்கத்தோட பரப்பப்படுறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எதிர்காலத்துல தாவேகா அமைச்சரவை விரிவாக்கம் நடந்தா வேலுமணி அணிக்கு முக்கிய பங்கு கிடைக்கலாம் அப்படிங்கிற பேச்சுக்களும் நிலவி வருது. அந்த அணியில இருக்கக்கூடிய சிலருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படலாம் அப்படிங்கிற தகவல்களும் வெளியாயிருக்கு. இதனால அதிமுகவுல இப்போ உருவாயிருக்கக்கூடிய அதிகார போட்டி வெறும் சட்டமன்ற குழு தலைவர் பதவியை மட்டும் மையமா கொண்டது இல்ல. எதிர்கால கூட்டணி அப்புறம் அமைச்சர் பதவி மாதிரியான குறிவச்சு எடுத்து வைக்கப்பட்ட திட்டமிட்ட அரசியல் நகர்வு அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. இந்த நிலையில எடப்பாடி பழனிசாமி அடுத்த கட்டமா என்ன நடவடிக்கை எடுக்க போறாரு அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. இந்த நிலையில லீமா ரோஸ் பத்தி அதிமுக முன்னாள் எம்பி கேசி பழனிசாமி எச்சரிச்சிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. போன ஏப்ரல் மாசமே அதிமுக எம்எல்ஏக்களுக்கும் பொதுக்குழு உறுப்பினருக்கும் பதவி கொடுத்து அதிமுகவை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்ற வல்லமை பெற்றவங்க லீமா ரோஸ் அப்படின்னும் பாஜக கண்ணசைக்கக்கூடிய நேரத்துல இந்த அவலம் எதிர்காலத்துல நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதிமுக முன்னாள் எம்பி கேசி பழனிசாமி. எதிர்கால விளைவுகளை உணராம மாபெரும் வரலாற்று பிழையும் மன்னிக்க முடியாத குற்றத்தையும் எடப்பாடி பழனிசாமி செஞ்சிருக்காரு. மார்டின் மனைவி 2 மாசத்துக்கு முன்னாடி அதிமுகவுல தன்னை உறுப்பினரா இணைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதிமுக சட்ட விதிகளை உடைச்சு எரிஞ்சு தன்னோட பணபலத்தால தலைமையை கைப்பற்றின எடப்பாடி தெரிஞ்சும் தெரியாமலேயே மார்டின் மனைவி லீமா ரோஸ் அப்படிங்கிற விஷ விதைய அதிமுகவுக்குள்ள விதைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு கேசி பழனிசாமி.